அப்படின்னா டிஸ்க் லாக் ஆயிருது அப்படியே. அப்போ என்ன அப்படின்னா 15-20 கிலோமீட்டர் இடிச்சாலுமே இந்த அளவுக்கு பெண்ட் ஆகிற அளவுக்கு பில்டு குவாலிட்டி இருக்கான்னு கேட்குறேன் நான் என்எக்ஸில். காமனாக இருக்குது அப்படின்னா யாருக்குமே சொல்யூஷன் இப்போ வரைக்கும் கிடைக்கல. எனக்கு டிஎம் பண்ணியிருக்காரு, நான் அவர்கிட்ட ஒரு 10-15 நிமிஷம் பேசியிருக்கேன். சரி பார்க்கலாம், நீங்கள் ஃப்ரீயாக வந்து கொண்டு வாங்க பார்க்கலாங்க. இப்போ என்ன பிரச்சனை இருக்குது, க்யூர் பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. என்ன NX200 CB200X இனிமேல் வராது. NX200 ஃபியூச்சரில் எடுக்கிறவங்க இல்லை இந்த டேட்டுக்கு மேலே எடுக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு பாருங்க. மெயினாக கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் தான். ஒன்று, பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு ஒரு 1000 டைம் வண்டி எடுத்துகிட்டு வந்து கண்ணில் காட்டினதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கு வண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கண்ணு முன்னாடி முதவே காமிங்க, நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை கண்ணு முன்னாடி காமிக்க சொல்லுங்கள். ஹேண்டில் பார்லேருந்து கியர் ஷிஃப்டிங்லேருந்து A to Z எல்லாமே பாருங்கள். எனக்கு அந்த டிஸ்பிளே இருக்கும் பார்த்தீங்களா, TFT டிஸ்பிளே உட்காரதுலேயே ரைட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு, லெஃப்ட் வந்து தூக்கிட்டு இருக்கு, கேட்டால் காமனுங்கிறாங்க. யோ எப்படி அது காமன்னு சொல்லுவேன்? ஒரு வண்டியில் ஒரு விஷயம் நாங்கள் வந்து அது வந்து ஒரு சைடு சீட்டிங் ஆகிருக்கு, ஒரு சைடு சீட்டிங் ஆகலை, இது வந்து எனக்கு பிரச்சனைங்கிறோம். இது எல்லா வண்டிக்குமே காமன்னா அதை ஏன் சரி பண்ணல நீங்கள்? இப்போ ஒரு லாட்டில் வருது, ஏதாவது இடிச்சு உடஞ்சிருச்சு அப்படின்றது அது வேறு. இப்போ மேனுஃபேக்சரிங்கே பிரச்சனையாக வருது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஹோண்டாக்கு சொல்லணும், மேனுஃபேக்சரிங் யூனிட் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு மெயில் அனுப்புங்களேன், மெயில் அனுப்பி சொல்லுங்களேன், வர பைக்கில் எல்லாம் காமனாக இருக்குது, கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னே சொல்லுங்களேன். அது கூட உங்களால் முடியாதா? பைக் வாங்கி விற்கிற வரைக்கும் நல்லா பேசுகிறீங்க. சேல்ஸ் பர்சன்லாம் அதாவது அவங்களோட ஒர்க்கு கஷ்டம் தான் எல்லாமே ஓகே, பட் நம்ம வாங்குறவங்களும் நம்ம சைடு பார்க்கணும்ல. இது என்ன சொல்கிறது, யார் மேலே வந்து நம்ம தப்பு சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ அந்த இஷ்யூ வந்து இருக்குது அப்படிங்கும்போது அது உடனே ஷார்ட் அவுட் பண்ணுறது தானே உங்கள் ஒர்க்கு. எல்லா கஸ்டமர்ஸுமே சேம் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. சர்வீஸ் சென்டர் தயவு செஞ்சு மாற்றுங்க. மாற்றிட்டு இல்லையா அவங்க வந்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுறா, ஒரு 1000 ரெக்கார்டு இல்லை ஒரு 10,000 ரெக்கார்டு அதே மாதிரி கம்ப்ளைண்ட் ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது சேமா அப்படின்னா டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணுங்கள், இல்லை ஃபைன் போடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாமல் திருப்பி நாங்கள் போய் கன்சியூமர்ஸ் தான் இந்த இடத்துல லாஸ்ட்டில் வந்து அஃபெக்ட் ஆகிறது மெயினாக. இப்போ உட்காந்து இதே மாதிரி எல்லோரும் வீடியோ போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நான் வந்து அந்த கமெண்ட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் வந்து கமெண்ட்டில் வந்து புலம்புறாங்க, இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணலை, ஒரு மெயில் போட்டிங்களா போடலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே மெயில் எப்படி போடணும் எது போடணும்னு தெரியாது. இது வந்து ஹோண்டா சைடு வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டீலர்ஷிப் கிட்ட வந்து வார்னிங் கொடுங்க. இது என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல. டீலர்ஷிப் கிட்ட வார்னிங் கொடுங்க, கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹோண்டா எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, போனதான் போச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, பைக் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து நான் கொடுக்குறேன், நான் இன்ஸ்டா அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மோர் அப்டேட்ஸ் வந்து இந்த பைக்கை பற்றியும் சரி, இனிமேல் எதாவது பிரச்சனை வந்தாலும் சரி உங்களுக்கு நான் இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுக்குறேன். நான் மேக்ஸிமம் வீடியோ போட முடிஞ்சால் நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை நான் சொல்கிற ரீசன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஆமாம் ஆன்ல தானே இருக்குது. எதுக்குங்கண்ணா? யாருண்ணா பர்மிஷன் கொடுக்கல? இல்லை எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன் நான். இது வந்து ஆல்ரெடி இந்த ஃபுல் வீடியோ ஃபுல்லாக நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் டெலிவரி தான் எடுத்தேன் நான். ஏன்னா சர்வீஸ்க்கு முன்னாடி தான் நான் எடுத்தேன், பைக் கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த ஃபுல் வீடியோவை எடுத்தேன். அதனால சில கிளிப்ஸ் மட்டும் உங்களுக்கு அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஷோரூமில் எடுத்த கிளிப்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன், அது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, வீடியோ எடுக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டார். ஆமாங்கண்ணா வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னா பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் கட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அந்த வீடியோ நான் எது கட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்டென்ட்டுக்காக பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுங்க. நான் இப்போ எடுத்த வீடியோ எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வீடியோ வேறு எடுத்து வச்சிருக்கேன், அது எடிட்டிங்ல இருக்கு, அதை நான் போஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் வந்து தனிப்பட்ட ஆளுங்களையோ இல்லை தனிப்பட்ட ஷோரூம்லயோ சொல்லவே இல்லை. நான் வந்து உங்ககிட்ட ஒரு சர்வீஸ்க்காக வந்து கொடுக்குறேன், நான் அமௌண்ட் பே பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ நீங்க ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணி கொடுக்கல. நான் சொல்றேன் எனக்கு எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கும்போது இத்தனை பேர் நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, உங்களுக்கு எதுக்கு எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணி கொடுங்க, நான் அதுக்கு அமௌண்ட் பே பண்ணிடுறேன். நான் எல்லா வீடியோவும் எல்லா கிளிப்ஸையும் கண்ணு முன்னாடி டெலிட் பண்றேன் அப்படிங்கிறேன். வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சவன என்னை சுற்றி 6 பேரு நான் ஒத்தாள் நின்று பேசிட்டு இருக்கிறேன். 6 பேருமே தெரிச்சிட்டாங்க. எங்க யாரையுமே காணோம், இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்க. 6 பேருமே அப்படியே காணாம போயிட்டாங்க. அவ்வளவு நேரம் நின்று பேசிட்டு இருந்தவங்க, ஒவ்வொன்னா முட்டு கொடுத்துட்டு இருந்தவங்க, யாருமே வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே காணாம போயிட்டாங்க.
உங்க மேல தப்பு இல்ல, என் மேல தப்பு, நான் வீடியோ எடுக்கிறேன், நான் பேசுறேன் அப்படிங்கும்போது உங்க மேல தப்பு இல்லைன்னு நின்று பேசியிருக்கணும்ல. நான் கேள்வி கேட்கறேன், அந்த கிளிப்ஸ் ஃபுல்லா நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அவங்க சொல்ற ஒரு ரீசன் ப்ராப்பரா இருந்தது அப்படின்னா நான் அந்த வீடியோ டெலிட் பண்ணியிருப்பேன். நான் வீடியோ எடுத்துக்கவே மாட்டேனே. நான் ஒரு சர்வீஸ்க்காக கூட போய் கொடுக்குறேன், நான் கொஸ்டின் ரைஸ் பண்றேன், அவங்க சொல்றது எல்லாமே அன்அக்செப்டபிள் ஆன்சரா இருக்குது. நம்ம அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நான் திருப்பி சொல்றேன், ஆனா நான் சொல்ற ஆன்சர் வந்து உங்களுக்கு ரீசனபிளா இருக்குல்ல, நீங்க சொல்ற ஆன்சர் வந்து எனக்கு ரீசனபிளா இல்லனா ரீசனபிளா ஒரு ஆன்சர் சொல்லுங்க அப்படிங்கிறேன். அவங்களால பேச முடியல. பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், இல்ல நான் சொல்ற ரீசன் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். 15 கிலோமீட்டர் நீங்க இடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற, சரினா 15 கிலோமீட்டர்ல போய் நான் இடிச்சிருக்கேன், அவ்வளவுதான் பில்ட் குவாலிட்டின்னு கேட்கறேன், அப்படியே என்னையவே பாக்குறாங்க. அதுக்கு ப்ராப்பர் ஆன்சர் வர மாட்டேங்குது. ஆகுமா? போய் நான் சொருகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது இந்த அளவுக்கு ஸ்கிராச் ஆகுமா? இங்க பாருங்க. இல்ல அப்படி இல்ல தலைவா, நான் அப்ப சரி ஓகே, நான் போய் இடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேங்கிறேன். நான் அப்ப 15-20 கிலோமீட்டர்ல இடிச்சாலுமே இந்த அளவுக்கு பெண்ட் ஆகிற அளவுக்கு பில்டு குவாலிட்டி இருக்கான்னு கேட்கறேன் நான் என்எக்ஸ்ல. இல்ல அந்த செக்யூரிட்டி முதற்கொண்டு சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாம எங்கேயா போய் இடிச்சிருந்திருப்பீங்க, உங்களை அறியாம நடந்திருக்கும், ஆனா நானும் கண்ணை மூடிதான் நான் வண்டி ஓட்டுறேன், குண்டு முடி இல்லாம அப்படி போய் விடுறதுக்கு சொல்றேன். நான் ஃப்ரண்ட் வீல் டச்சே ஆகல. இது எல்லாரும் இதே பதில் சொன்ன எப்படி? எனக்கு தெரியாம நான் கண்ணை மூடிட்டா ஓட்டுறேன். எல்லாருமே ஒரே ரீசன் சொல்றேன், உங்களுக்கு தெரியாம நடந்திருக்கும். அதாவது தெரியாம நடந்திருக்கும்னா அப்ப நமக்கு தெரியாதுல்ல, எப்பதான் நடந்திருக்கலாம், அது ஒண்ணு சொல்லிடலாம். இதெல்லாம் என்ன சொல்றேன்னு தெரியல. நான் அந்த இதுக்கு வர வீடியோக்கு வரேன், அப்ப இருந்துட்டு நான் சொல்றேன் நானு. ஆனா இங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்கல்ல, எங்க எல்லாரும் காணாம போயிட்டாங்க வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு நான் சொல்றேன். ஒருத்தர் என்ன பாக்குறாரு, சீனியர் டெக்னீஷியன் என்ன பாக்குறாரு, நான் போய் கூட்டிட்டு வாங்கன்னா நான் இங்கே நிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா, எனக்கு கூட்டிட்டு வாங்க அப்படிங்க. யாருமே கடைசி வரைக்கும் வரல. இப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்க, ஏங்க எல்லாம் காணாம போனாங்க? கூட்டுவாங்க தலைவா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வர சொல்லுங்க. யார் பர்மிஷன் கொடுத்தேன்னு யார் பர்மிஷன் கொடுக்கணும்? இது இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிச்சுல, அதுக்கு வண்டி காசு கொடுத்து வாங்குவோம், இவங்க வந்து ரீசன் சொல்றதுக்காக உட்காந்துருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றேன் நானு. சரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேமரா ஆன்ல வச்சு நிக்கிறேன், யாருமே வரல. கடைசியில ஒருத்தர் வந்து உங்க பில் ரெடி ஆயிடுச்சு, நீங்க வாங்கிட்டு கிளம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்பே தெரிஞ்சு போச்சு, இவங்ககிட்ட ஆன்சரும் கிடையாது, வந்து நின்று பதில் சொல்ற தைரியமும் கிடையாது, ஒரு 5 பைசாக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு, நான் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன் ஒர்க்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் பில் பே பண்ணி நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம் இந்த சர்வீஸ் சென்டர்ல கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்ப அந்த சர்வீஸ் சென்டர் பேர் சொல்றது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, பிரசன்ன ஹோண்டா தான் நான் எடுத்தேன் நானு. ஆனா இதனால என்ன நான் ஒரு மைனஸா படுறேன் அப்படின்னா, பிரசன்ன ஹோண்டா அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரசன்ன ஹோண்டால ஒரு 100 பேர் வேலை பாக்குறாங்கன்னா அதுல ஒரு 2 பேர் கூட நீட்டா ஒர்க் பண்ணலாம், நல்லா ஒர்க் பண்ணலாம், அவங்க பேர் டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரே ரீசன்னாலதான் நம்ம வந்து நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. பட் வந்து இந்த டீலர்ஷிப் மேலதான் பிரச்சனையே தவிர ஹோண்டா சைடு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஹோண்டாக்கு அண்டர்ல வந்து ஒரு 1000 சர்வீஸ் சென்டர் இருக்கும், 1000 சர்வீஸ் சென்டரையும் மெயின்டைன் பண்றது அவங்க ஒர்க்கு. ஆனா அதை நீங்க மெயின்டைன் பண்ணுங்கன்னு மட்டும் தான் நான் சொல்றேன். என்ன ஒரு அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒருத்தர் வந்து கேட்டாரு வீடியோ எடுக்கிற ரைட்ஸ் இல்ல, எங்களோட கம்பெனி ரூல்ஸ் அப்படி. சரி ரூல்ஸ் எடுத்து காமிங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எடுத்து காமிங்க. இப்ப அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களே கஸ்டமருக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதை எடுத்து காமிங்க. நான் பார்த்துட்டு அப்படி இருந்ததுன்னா நான் உங்க கண்ணு முன்னாடி டெலிட் பண்ணிடுறேன், வீடியோ எல்லாத்தையுமே எடுத்த வீடியோ எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறேன். இனிமேல் எடுத்து வச்ச வீடியோவுமே இதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச வீடியோ எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறாங்க. அது நாங்க எதுக்கு உங்களுக்கு காட்டணுங்கிறாங்க. ப்ரோ நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் வந்து இந்த மாதிரி எடுக்கக்கூடாது எங்க ரூல்ஸே அப்படின்னீங்க. நான் ரூல்ஸை மதிக்கிறேன், ஃபாலோ பண்றேன். நீங்க அந்த ரூல்ஸை என்கிட்ட காமிங்க, ஆன்லைன் சர்ச் பண்ணி காமிங்க, உங்களோட கைடன்ஸ்ல கொடுத்துருக்காங்க அதையும் காமிங்க, நான் வந்து டெலிட் பண்ணிடுறாங்க. அதுவும் ஆன்சர் கிடையாது, அதுக்கும் ஆன்சர்ல போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. இதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பண்ணது தப்பு அப்படின்னா கஸ்டமர்ஸ் மேலதான் பிளேம் பண்ணணும். அது ஒரு 4-5 ரீசன் எடுத்து வச்சுக்கிறீங்க, எல்லாருமே ஒரே மாதிரி ரீசனு. ஒண்ணு வந்து நீங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, அது உங்க தப்பா இருக்கலாம், உங்களே அறியாம நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு 4-5 ரீசன் எடுத்து வச்சுட்டு வர கஸ்டமர்ஸ் மேல மட்டும் பிளேம் பண்றீங்க. கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் கிடையாது, கேட்கறதுக்கு சரியான பதில் கிடையாது, ரீசன் கிடையாது. அது உங்களுக்கே தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு தெரியாது. எல்லா கஸ்டமருமே சொல்றது அப்படிதான். அதுல ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, எனக்கு இப்ப நினைச்ச சிரிப்பா வருது. அதாவது யோசிக்க வேண்டிய ஒண்ணுதான். நான் வந்து கஸ்டமர் அதாவது ஹோண்டா சர்வீஸ்க்கு நான் போனேன், அங்க சரியில்லாதனால நானே வந்து எப்படி சர்வீஸ் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே வந்து சர்வீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்கிறாரு. ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. அவர் ஆக்சுவலா அவர் வந்து அந்த வீடியோ ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் தெரியாது.
நான் என்ன பர்பஸ்க்காக வண்டி சர்வீஸ் கொடுத்துருக்கேன்னு தெரியாது. அந்த வண்டி கொடுக்கும் போதும் அவர் கிடையாது. இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன்னு அவர் தெரியாது. போற போக்குல வந்தாரு, பேசிட்டு இருக்காங்க கேமரா பார்த்துட்டு அப்படின்னு கேட்டாரு. அவர் யாரு என்ன பொசிஷன்ல இருக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு கஸ்டமர் எதுக்காக ஆர்கியூமெண்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து கேட்டுருக்கணும். என்ன சார் பிரச்சனை, என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, சரியாயிடுச்சா சரியாகலையா, சால்வ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு வந்தவொடனே கேமரா எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்களா, என்னமோ என்ன பொசிஷன்ல வேணா இருங்களேன், நம்ம காசு கொடுத்து சர்வீஸ் பண்றோம். அந்த காசுக்கு வேல்யூபிளா நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, நான் மட்டும் இல்ல யாருமே பிரச்சனை நடக்கிற இடத்துல வீடியோ எவிடன்ஸ்ல எடுக்க மாட்டாங்க, போஸ்டும் பண்ண மாட்டாங்க. இப்பயே இந்த வீடியோ அரை மணி நேரம் கிட்டத்தட்ட எடுத்து 3 மணி நேரத்துக்கிட்ட எடிட் பண்ணியிருக்கேன் நான். அதை நான் போடாம என்னால டெலிட் பண்ண முடியும். எப்போ எனக்கு அந்த சொல்யூஷன் கிடைச்சிருந்தா நான் எடுத்து வச்ச வீடியோ, முன்னாடி ஒரு வீடியோ, அதாவது சர்வீஸ் விட்டு பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சிட்டேன் அந்த வீடியோவை, அதையே நான் டெலிட் பண்ணியிருப்பேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் எதுக்காக வீடியோ எடுக்கிறேன், எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல, அதை வந்து நான் யூடியூப்ல போட்டேன், இன்ஸ்டாகிராம்ல போட்டேன் அப்படின்னா, அந்த பைக் இதுக்கு முன்னாடி எடுக்கிறவங்களும் சரி, இனிமேல் எடுக்க போறேன் பிளான் பண்ணி இருக்கிறவங்களும் சரி, ஓ இதுதான் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மைண்ட்ல வச்சுப்பாங்க. அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றது. நம்ம பட்ட கஷ்டமும் நம்ம படுற இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுமே வேற யாரும் பற்றக்கூடாது. இப்ப நானே ஒரு யூடியூப்ல பாக்குறேன் அப்படின்னா, எனக்கு தெரியாத விஷயத்த நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன். அப்போ அதை பார்த்துட்டு தானே எதனாலும் பண்ணுவேன். இதே மாதிரி NX200 வீடியோ நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மைனஸ் இத்தனை மைனஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸோ அதாவது இன்ஸ்டாகிராம்லயோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் வேற பைக் சூஸ் பண்ணி இருந்திருப்பேன். கண்டிப்பா மைனஸ் சொன்னாங்க, ஒரே ஒரு மைனஸ் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் வீடியோல மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுதான் நடந்தது. ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இதுக்கு அப்புறம் வந்து நான் வேற சர்வீஸ் சென்டர் ஒன்று பார்த்துருக்கேன், அங்கதான் போய் விடலான் இருக்கேன் நான் செகண்ட் சர்வீஸ். அதுக்கு முன்னாடியுமே எனக்கு வந்து ஹேண்டில் பார் இஷ்யூனே தீரல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உண்மை என்னன்னா அவங்க சர்வீஸே பண்ணல. நான் ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன், அந்த 5 பாயிண்ட்டுமே சர்வீஸ் பண்ணல. ஆக்சுவல் ஃப்ரீ சர்வீஸ் எப்படி பண்ணுவாங்களோ போய் இன்ஜின் ஆயில் மாத்திருக்காங்க, கீழே வர ஓரிங் மாத்திருக்காங்க, அதுக்கு மட்டும் பில் போட்டிருக்காங்க, அது மட்டும் தான் மாத்திருக்காங்க, வேற எதுவுமே பண்ணல. ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க நீங்க கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுலயும் ஒரு அந்த சர்வீஸ் அட்வைசர் சொன்னார் பாருங்க, இப்போ வரைக்கும் என்னால வந்து அதை டைஜஸ்டே பண்ண முடியல. நீங்க சொன்ன இஷ்யூ எல்லாம் கிளியர் பண்ணியாச்சுங்க சார், ஆனா மேபி ஃபியூச்சர்ல இதே பிரச்சனை வந்தாலுமே நீங்க கை காசு போட்டு பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை திருப்பி வராது. அப்ப திருப்பி வந்தா அப்படின்னா நீங்க சர்வீஸ் பண்ணல, அதுதான் உண்மை, அதுதான் ட்ரூத். நீங்க சர்வீஸ் பண்ணல, அவங்க சர்வீஸ் பண்ணல, எனக்கும் தெரியும். நான் வண்டி ஓட்டி பார்த்தப்பே நான் கண்டுபிடிச்சேன். நானு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு சும்மா ஒரு 5 நாள் வண்டி நிப்பாட்டி வச்சுட்டு தூசியில எடுத்து வாட்டர் வாஷ் பண்ணி தொடச்சு கையில கொடுத்துட்டாங்க. இதுதான் நடந்தது. ஸோ அதனால வந்து NX200 CB200X வச்சிருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணே ஒண்ணு, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா ஷோரூமே அலசி ஆராய்ங்க. அது 50 கிலோமீட்டரா இருக்கட்டும், 100 கிலோமீட்டரா இருக்கட்டும், நமக்கு வண்டி ப்ராப்பரா வேணும் அப்படின்னா ப்ராப்பர் சர்வீஸ் சென்டர்ல கொண்டு போய் கொடுத்துருங்க. ரெண்டாவது, புதுசா வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு 100 டைம் அந்த வண்டி சுத்தி என்னென்ன பிரச்சனை இருக்கு ஓட்டி பாக்குறது, டிஸ்க் பிரேக் அடிச்சு பாக்குறது எல்லாமே பாருங்க, ஹேண்டில் பார் கிராஸா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டி எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கன்க்ளூஷன், இதுதான் இந்த வீடியோட கன்க்ளூஷன். நான் உங்களுக்கு சொல்றது அது ஒண்ணுதான். மெயில் போட்டு நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைச்சிச்சுன்னா ஹோண்டா சைட்ல இருந்து டக்குன்னு ரிப்ளை வரே தவிர அந்த ஃபாஸ்ட்டுக்கு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு 1000 டைம் யோசிச்சுக்கோங்க எந்த வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு. ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.